சென்னை அண்ணா நகர் கதிரவன் காலனியைச் சேர்ந்தவர் எத்திராஜ் ரத்னம். இவர் கடந்த மாதம் தன்னுடைய காரை சர்வீஸுக்காக கோயம்பேட்டில் இருக்கிற ஷோரூம்ல விடுறாரு. சில நாட்கள்ல சர்வீஸ் முடிஞ்சு காரை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் சில நாள்ல எத்திராஜோட காரு வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில கார் காணாம போகுது. இதனால அதிர்ச்சி அடைந்த அவர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்கிறாரு. அப்போ முகத்தை மூடிக்கிட்டு வந்த மர்ம நபர் ஒருத்தர் காரை திருடிட்டு போறது தெளிவா தெரிய வருது. இதனைத் தொடர்ந்து எத்திராஜ் ரத்னம் திருமங்கலம் காவல் நிலையத்துல காரை திருடிட்டு போற சிசிடிவி காட்சியோட சேர்த்து புகார் கொடுக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் திருட்டு சம்பவத்துல ஈடுபட்ட நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையில சிசிடிவி காட்சிகளை வைத்து சைபர் கிரைம் போலீசாரும் தங்களுடைய தரப்புல விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. இதனையடுத்து கார் திருடனை பிடிக்க தனிப்படைகளை அமைச்சு போலீசார் இந்தியா அளவுல ஒரு சிறப்பு குழு உதவியோட தேடுதல் வேட்டைகளை இறக்குறாங்க. தேடுதல் வேட்டைகளை சிறப்பு குழுவுல ஒரு அதிகாரி திருடப்பட்ட இடத்துல காரோட கண்ணாடி துகள்கள் கிடந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அந்த கேள்வியின் அடிப்படையில தான் இது வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த திருடியிருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இதனை அடுத்து உடனடியா குழுவில் இருந்த மற்ற அதிகாரிகள் அங்க எடுத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி துகள்களோட போட்டோவை அந்த அதிகாரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்ததும் இந்த முறைகளை காரை திருடுறது ஜெய்ப்பூரை சேர்ந்த பிரபல கார் திருடன் சத்யேந்திர சிங் ஷெகாவத் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. இதனை அடுத்து அவரோட செல்போன் நம்பர், சத்யேந்திர சிங் ஷெகாவத்திற்கு இதுக்கு முன்னாடி திருடி இருக்கிற கார்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் அந்த வடமாநில காவல்துறை அதிகாரி விவரங்களோடு தெரிவிக்கிறார். இதனை அடுத்து மீண்டும் மணலில பகுதியில் இன்னொரு சொகுசு கார் திருடப்பட்டதா தகவல் கிடைக்குது காவல்துறையினருக்கு. அந்த காரின் அருகிலும் காரோட கண்ணாடி துகள்கள் கிடக்குது. அங்கு கிடைத்த சிசிடிவிகளை சத்யேந்திர சிங் ஷெகாவத்தோட முகம் தெளிவா பதிஞ்சிருக்கு. மேலும் வடக்கு கடற்கரை பகுதியில் மற்றொரு சொகுசு காரும் இதே முறையில திருடு போனதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில சத்யேந்திர ஷெகாவத் இருக்கும் இடத்த தகவல் கிடைத்த நிலையில புதுச்சேரியில மேலும் ஒரு சொகுசு காரை திருட முயன்ற போது அவரை சுற்றி வளைத்து கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. இதுல திடுக்கிடக்கூடிய பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதுல இந்த நபர் இந்தியாவில பல்வேறு பகுதிகளுக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய ஷோரூம்ல சர்வீஸுக்காக வர்ற கார்களை குறி வச்சு அதுல யாருக்கும் தெரியாம ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சு பின்னாடி கண்காணிக்கிறார். அதெல்லாம் கண்காணிப்பு தொடர்ந்த நேரத்துல இரவு நேரங்கள்ல அந்த கார் எங்கெல்லாம் போகுது, என்னெல்லாம் எந்த இடத்துல அதிக நேரம் நிப்பாட்டப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இரவு நேரத்துல அந்த காரை திருடி செல்றத வாடிக்கையா வச்சிருக்காரு. ஒரு காரை திருடுனா அதனை 4 நாட்கள்ல சொந்த ஊரான ராஜஸ்தானிற்கே கொண்டு போய் பின்னர் அதனை நேபாள் அல்லது வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள்ல இருக்கிறவங்கிட்ட விற்று விடுறதும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கு. மேலும் அவரை விசாரிச்ச போது தன்னுடைய 19வது வயசுல இருந்து கார்களை திருட தொடங்கினதாகவும் தன்னுடைய 45வது வயசிற்குள்ள 100க்கும் மேற்பட்ட கார்களை திருடி விற்றிருப்பதாகவும் முதுகலை வணிக நிர்வாக பட்டம் பெற்றிருக்கதாகவும் மேலும் அவருடைய தந்தை இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் என்பதும் தெரிய வந்திருக்கு. கடந்த 40 நாட்களுக்குள்ள சென்னையில 3 சொகுசு கார்களை திருடி வட மாநிலத்திற்கு கொண்டு சென்று விற்றுவிட்டதாகவும் சாதாரணமாக கூறியிருக்காரு. உடனடியா சத்யேந்திர சிங் ஷெகாவத்தின் குடும்பத்தினரும் அவரை கைது செய்யப்பட்ட தகவலை கூறிய போது அப்போது என்ன பிரிவுல வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு எதிர்முனையில பெண் ஒருவர் பதிலளிச்சிருக்காரு. அதாவது சத்யேந்திர சிங் ஷெகாவத்தோட மனைவி அப்படின்னு கூறப்படுறது. இதையடுத்து சத்யேந்திர சிங் ஷெகாவத் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து அவரை சிறைகளை அடைச்சிருக்காங்க. மேலும் இவர் சென்னையில எங்கெங்கெல்லாம் கார் திருட்டுல ஈடுபட்டிருக்காரு, இவருடன் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்தும் தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இதனிடையே கார்களை திருடுற சத்யேந்திர சிங்கிற்கும் பிரபல சொகுசு கார் ஷோரூம் பணியாளருக்கும் ரகசிய தொடர்பு இருப்பதா காரை பறிகொடுத்த எத்திராஜ் ரத்னம் குற்றம் சாட்டியிருக்கார். கடந்த 20 ஆண்டுகளா காரை திருடுவதையே பிரதான தொழிலா செய்து வர்ற சத்யேந்திர சிங் இத்தனை நாட்களா காவல்துறையிடம் சிக்காமல் தப்பியது எப்படி என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. இருந்த போதிலும் தமிழக சைபர் கிரைம் காவல்துறையின் ஒத்துழைப்பு இல்லாம
சத்யேந்திர சிங்கை கைது செய்திருக்க முடியாது அப்படின்னு கூறியிருக்கிறாங்க புகாதாரர் எத்திராஜ் ரத்னம். இதுல குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா, ஒரு படித்த பட்டதாரியே இந்த கிரிமினல் செயல ஈடுபட்டது அப்படிங்கிறது இந்த சமூகம் என்ன ஆகும் அப்படிங்கறத நினைச்சு பார்க்க முடியாத நிலைக்கு இப்போ நாம தள்ளப்பட்டிருக்கோம். அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.